கொஞ்ச நாளாவே சோஷியல் மீடியாலலாம் பார்க்குறேன், கோவம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன் வேணாம் சகோதரா, வேணாம். நம்ம யார் மனசையும் புண்படுத்த வேணாம். நமக்கு அது வேலையும் இல்லை. நமக்கு நிறைய வேலை இருக்கு. வீட்டில் அப்பா அடிச்ச புள்ள எங்க போய் கதற முடியும்? அந்த மாதிரி நினைச்சு விட்டுருங்க. காந்திஜி அவர்கள் சொன்ன ஒரு கோட்டு தான், நான் வயலன்ஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் than வயலன்ஸ். அஹிம்சை வன்முறையை விட உறுதியான வலிமையான ஆயுதம். அதனால கூல் காம். நான் வழக்கமா சொல்ற மாதிரி ஒரே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். ஒரு காட்டுக்கு 2 பேர் வேட்டைக்கு போறாங்க. அதுல ஒருத்தர் இந்த வில் அம்பு எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு போறாரு. இன்னொருத்தர் அந்த வேலுன்னு சொல்லுவாங்கல்ல, ஈட்டி, அதை எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு போறாரு. அந்த வில் அம்பு கொண்டு போனவர் ஒரு முயல் அடிச்சு தூக்கிட்டாரு. அந்த ஈட்டி கொண்டு போனவர் ஒரு யானையை எய்ம் பண்றாரு. யானையை எய்ம் பண்றாரு, மிஸ் ஆயிடுச்சு. இப்போ 2 பேரும் திரும்ப ஊருக்குள்ள வராங்க. கையில முயலோட, இன்னொருத்தர் கையில வெறும் வேலோட. இப்போ இந்த 2 பேர்ல யார் அச்சீவர் நினைக்கிறீங்க? யாரு கெத்துன்னு நினைக்கிறீங்க? யானையை எய்ம் பண்ணி தவற விட்டார்ல, அவர் தான் அச்சீவர். இது நான் ஏன் சொல்றேன்னா, நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்லை நண்பா. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அதை, உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க, பெருசா கனவு காணுங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது. பாரதி அவர்கள் சொன்ன ஒரு லைன்ஸ் தான், பெரிதினும் பெரிது கேள் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கணும் உங்களுடைய கனவுகள், அப்படி இருக்கணும் உங்களுடைய ஆசைகள், அப்படி இருக்கணும் அதுக்கான உழைப்பு. அப்படி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க அடைய வேண்டிய இடத்தை நிச்சயமா அடைவீங்க. ஆசைகள் இருக்கும், கனவுகள், இதுல என்ன தவறுகள்? வீட்டுல ஒரு குட்டி பையன் ஆசையா அவங்க அப்பா சட்டை எடுத்து போட்டுக்குவான், அப்பாவோட வாட்ச் எடுத்து கட்டிக்குவான், அப்பாவோட சேர்ல ஏறிட்டு வாயினே ஏறி உட்காந்துக்குவான். அந்த ஷர்ட் அவனுக்கு செட்டே ஆகாது, தொலைன்னு இருக்கும். வாட்ச் கையிலேயே நிற்காது. அந்த சேர்லாம் உட்காரலாமா வேணாமா, அது அவனுக்கு தகுதியா இல்லையா, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்பா சட்டை. அதனால நீ பெருசா கனவு காண நண்பா, அதையெல்லாம் ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைமா. ஸோ ஆல்வேஸ் ஹவ் அ கிரேட் எய்ம். கலாம் சார் சொன்னார். ஓகே நண்பா, ஓகே நண்பி. தீப்பந்தம் அப்படின்னு எழுதுறாங்கன்னு வைங்களேன், அதையே நீங்க சிகரெட் நினைச்சுக்கிறீங்க, பேனாவா கூட இருக்கலாம்ல. தீர்ப்பை மாற்றி எழுதுற ஒரு பேனாவா கூட இருக்கலாம்ல, வேற இருக்குல்ல. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதில் ப்ரொடியூசர் ஏவிஎம் சரவணன் சார் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு வாட்டி நம்ம இந்த வடபழனி மெயின் ரோட்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது, நான் சொல்றது பல வருஷத்துக்கு முன்னாடி, அப்படி கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு சிக்னல்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவை கூப்பிட்டு கையில ஒரு 100 ரூபா கொடுத்துருக்கிறாரு. உடனே அந்த அம்மா ரொம்ப நன்றி, நீ நல்லா இருப்ப எம்ஜிஆர், நீ நல்லா இருப்ப எம்ஜிஆர் அப்படின்ட்டு வாழ்த்திட்டு அனுப்பியிருக்கிறாங்க. இது சரவணன் சாருக்கு ஒண்ணுமே புரியலையா. அதாவது அந்த காலத்துல அது எப்படி இருந்திருக்குன்னா, அது யார் அள்ளி கொடுத்தாலும் அது எம்ஜிஆர் அவர்களா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் ஒன்று இருந்திருக்கு. சரி, யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம், நான் ஏதோ கம்பேர் பண்ணி பேசுறேன்ட்டு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. சொல்கிறேன், நல்ல விஷயங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுல தப்பு இல்லை இல்லைங்களா? ஸோ அந்த விதத்தில் எனக்கு ஒரு குட்டி ஆசை என்னன்னா, எதிர்காலத்தில் எங்கே நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணியிருப்பாங்க. மாதிரி ஒரு பேர் ஒன்று எடுக்கணும், உங்களோட சேர்ந்து நானும் அந்த பேர் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. எல்லாம் சொன்னாங்க. இது எனக்கு எப்படின்னா, எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்த வரம், அவர் மூலிமா எனக்கு கடவுள் கொடுத்த வரம். இதனால் இது முழுக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் நிறைவாக இருக்கு. ஐயோ, எனக்கு சொத்து இதெல்லாம் கூட எனக்கு சேர்ந்தா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். நான் மனசாரையே நிறைய நான் சந்தோஷப்பட்டுருக்கேன். சில 1-2 பேர் ஒரு மாதிரி பேசுவாங்க, அவங்கள பற்றி நான் ஃபீல் பண்ணேன். அந்த சாப்பிட்டு முடித்தோடனே அந்த வயசானவங்க என் கையை பிடிச்சிட்டு அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி எனக்கு பண்ணும்போது எனக்கு அப்படியே உடம்புலாம் சிலுக்கும். கேட்குற அளவுக்கு கொடுப்பாங்க, கேட்குற அளவுக்கு கொடுப்பாங்க. 2வது போனாலும் கொடுப்பாங்க, குழம்பு ஊற்றுவாங்க, அதெல்லாம் செய்வோம். விஜய் தேர்தல் அங்கே முதல்ல எப்படி போடுறாங்க, அப்போ சாப்பிட்டு கேட்குற அளவுக்கு கொடுப்பாங்களா? சும்மா மூஞ்ச காட்டுறது போ அப்படி சொல்ல மாட்டாங்க. நீ சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறதா சொல்லுவாங்க. அந்த வீல அப்போ கூட வாங்கிக்கிற சொல்லுவாங்க. நம்மளுக்கு வானாவா விட்டு விடுவோம். நாங்கள் டெய்லி சாப்பிட்றோம்ப்பா. சாப்பாடுலேருந்து சாப்பிட்றோம், எந்த ஒரு குறையும் இல்லை.